Okay, this is the continuation of the clamper. The clamper, we have the circuit diagram is given here. You can able to see the circuit diagram. I think this is clear. We have a input signal, AC input signal கொடுத்துருக்கோம். எங்கே கொடுத்துருக்கோம்னா நெகட்டிவ், that is inverting input terminalக்கு கொடுத்துருக்கேன் through a capacitor and reference வந்து நம்ம முன்னாடி இதில் கிளிப்பருக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அப்ளைன் பண்ணியிருக்கேன். தென் பம்போட அவுட்புட்லேருந்து a diode is connected and then one more resistor RL is also connected. Okay, this is the regarding the connection. The output voltage in the circuit is the net result of AC and DC input voltages applied to inverting and non-inverting terminals respectively. Okay, inverting terminal என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா V reference கனெக்ட் பண்ணியிருக்கேன். தென் non-inverting terminal நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா AC input signal கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த at any time my output V0 depends upon both these signals. Okay, for positive V reference we are going to discuss only one V reference. பாசிட்டிவ் மட்டும்தான் பண்ண போகிறோம். நெகட்டிவ் கிளாம்பர் தேவைன்னா அது சேம் தான், முன்னாடி சொன்ன மாதிரி சேம் தான். நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ்லேருந்து V ரெஃபரன்ஸை செட் பண்ணி டயோட பொசிஷன் மாற்றினீங்க அப்படின்னா வில் பி கெட்டிங் எ சர்க்யூட். ஈவன் இந்த புக் இட்ஸ் நாட் கிவன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால இது வரைக்கும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ தே for positive V reference voltage V is also positive. That is V dash. V dash எங்கே இருக்குது அப்படின்னு சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா it is there in the output of the op amp. ஓகே, அண்ட் இப்போ அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா டயோடோட அப்படியே சர்க்கியூட் கனெக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். டயோடோட ஆனோடு வந்து இட்ஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ். therefore the diode D is forward biased. ஓகே, the circuit operates as a voltage follower. நமக்கு அது தெரியும். இப்போ தான் வோல்டேஜ் ஃபாலோவர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். therefore output voltage V0 equal to plus V reference provided we are not now இந்த மூமெண்ட். இது வரைக்கும் முதல்ல புரியுதான்னு பாருங்கள். அதாவது VI நான் எதுவும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிட்டு இது வரைக்கும் பார்க்குறோம். ஓகேயா? ஸோ therefore output voltage V0 equal to plus V reference. Now AC input signal VI that is which is equal to Vm sin omega t is applied to negative input terminal, that is inverting input terminal. ஓகே, AC எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is my waveform இங்கே கொடுத்துருக்கேன். அதுதான் during a negative off cycle. ஃபஸ்ட் நம்ம negative off cycle பார்க்குறோம். of VI diode D conducts because negative off cycleல நீ சர்க்கியூட்டில் நான் ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னால் இந்த இடத்துல மைனஸ் இருக்க போகுது. ஓகே, ஹியர் திஸ் இஸ் கோயிங் டு பி மைனஸ் அண்ட் பாட்டமில் ப்ளஸ் இருக்குது. ஸோ டயோட்லேயும் என்ன கனெக்டாக இருக்கணும், மைனஸும் ப்ளஸும் கனெக்டாக இருக்கும். ஸோ தெர்ஃபோர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் த பிகாஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ். நமக்கு தெரியும் ஏசினால பாசிட்டிவும் நெகட்டிவும் கண்டினியூஸாக கனெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். ஸோ தெர்ஃபோர் டயோட் டி கண்டக்ட்ஸ். தென் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கேன், பட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சர்க்கியூட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். அதனால் சர்க்கியூட்டை வச்சே பார்த்துக்கோங்க. த கெப்பாசிட்டர் C1 சார்ஜஸ் த்ரூ த டயோட் D. ஓகே, த்ரூ டயோட் D டு த நெகட்டிவ் பீக் வோல்டேஜ் VM. ஏன்னா எனக்கு நெகட்டிவில் தான் அப்போது கிடைக்க போகுது. ஸோ அதனால் அந்த வோல்டேஜ் வரைக்கும் என்னோடய கெப்பாசிட்டர் C1 வந்து சார்ஜ் ஆகிக்கும். பட் டியூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஓகே, ஐ ஹவ் ஷோன் ஹியர் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஆஃப் விஐ பற்றி மட்டும்தான். V ரெஃபரன்ஸை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. V ரெஃபரன்ஸ் எப்பயும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து என்ன ஆயிரும்னா, இங்கே மேலே ப்ளஸ் வரும், இங்கே கீழே மைனஸ் வரும். அப்போ டயோடோட கேத்தோடோட பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனோடோட நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நத்திங் பட் டயோடு இஸ் ரிவர்ஸ் பயாஸ்டு. ஓகே, ஸோ தேர்ஃபோர் டயோடு ரிவர்ஸ் பயாஸ்னால் இது கட் ஆஃபில் இருக்குது. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு ரீடைன் இட்ஸ் சார்ஜ் VM. கெப்பாசிட்டரோடது இட்ஸ் கோயிங் டு ரீடைன் இட்ஸ் சார்ஜ். இட்ஸ் நாட், தட் இஸ் நோ பாத் டு டிஸ்சார்ஜ். ஓகே, இப்போதைக்கு பாத் கிடையாது அதுக்கு. அதுக்கப்புறம் சின்ஸ் VM இஸ் இன் சீரியஸ் வித் AC இன்புட் சிக்னல், சர்க்கியூட்டை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அது வந்து VMமும் தட் இஸ் இன்புட் விஐயோட வேல்யூ தட் இஸ் இன்புட் AC சிக்னலை தான் VM sin omega t அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ therefore the VM of capacitor is in series with, right, I'll move on to this page, just wait. Okay, VM of capacitor is in series with the AC input signal. Now the output voltage will be
பிகாஸ் ஆஃப் த ஏசி இன்புட் கொடுக்கறதுனால எனக்கு விஐ ப்ளஸ் விஎம் வந்து எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். த டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ். ஓகே, திஸ் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் பிகாஸ் ஃப்ரம் த டாப்பர் சைடு மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சர்க்யூட்டோட இந்த சைடு மட்டும் எடுத்துட்டேன்னா எனக்கு என்னென்ன கிடைக்குது, விஐ இருக்குது, விஎம் இருக்குது. விஎம் எங்கே இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஸோ விஐ ப்ளஸ் விஎம் அண்ட் total output voltage பார்க்கும்போது that is V reference is also there. Okay, so therefore the total output voltage is V reference plus VI plus VM. The input and output waveforms is shown in figure. So therefore you can able to see here the இன்புட் சிக்னல் எப்படி இருந்துச்சு, அப்புறம் வந்து உன்னோட அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வி ரெஃபரன்ஸ் லெவலுக்கு மேலே கிளாம்ப் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யர் கெப்பாசிட்டர். அண்ட் 2Vm நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆல்ரெடி ப்ளஸ் விஎம் இருந்துச்சு, கெப்பாசிட்டருக்கு ஒரு விஎம் கொடுக்குது. ஸோ ரெண்டு சேர்த்து 2Vm. ஓகே, இந்த ரெசிஸ்டர் ஆர் இதுதான் வந்து உன்னோட கிளாம்பர் சர்க்யூட். திஸ் இஸ் யூஸ்டு டு கிளாம்ப். இப்போ நார்மல் ஏசி வேவ் ஃபார்ம் எப்படி இருந்தது அண்ட் கிளாம்ப் பண்ண பிறகு அது அப்படி ஒரு லெவலில் வந்து தூக்கி என்ன பண்ணுறோம், மேலே வந்து வைக்கிறோம். தட் இஸ் கிளாம்பிங். ஓகே, அண்ட் அப்போது இதில் ஒரு ரெசிஸ்டர் ஆர் இருந்தது. அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா சர்க்யூட்டில் resistor R. The purpose of resistor R is for protecting the op-amp against the excessive discharge current from C1. Okay, when மெயினாக வந்து DC ஆஃப் ஆகிருக்கும் போது. ஓகே, if minus V reference is used, negative clamper can be formed. அதுக்கு சர்க்யூட் வேணும்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம், புக்கில் இருக்குது, வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, next the last topic for this class is going to be peak detector. So peak detector, which is used, the function of peak detector is to compute the peak value of the input. So the circuit is given here. You can refer the circuit. Again இதுவும் வந்து வோல்டேஜ் ஃபாலோவராக தான் இருக்குது. பார்த்த உடனே நீ இவ்வளோ நேரம் புரிஞ்சிருந்துச்சுன்னா உனக்கு பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, when the input VI exceeds VC, ஆக்சுவலி VC வந்து ஆல்ரெடி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் வேல்யூவை. ஸோ விசி நம்ம அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ we are going to start with the condition that VC is having some value, that is capacitor is charged. Okay, so when input VI exceeds VC, then diode D is forward biased. பிகாஸ் இப்போ விசி அப்படி இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவும் இந்த இடத்துல நெகட்டிவும் வந்திருக்கும். நான் டயக்ராம்லேயே கொடுத்துருக்கேன். மேலே வந்து கெப்பாசிட்டரோட சைடில் பாசிட்டிவ், மேலே இருக்கிற டாப்பில் வந்து பாசிட்டிவ் அண்ட் கீழே இருக்கிறதுல நெகட்டிவ். ஸோ தேர்ஃபோர் டயோடோட கேத்தோடு வந்து பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலே ரிவர்ஸ் பயாஸ்டு. ஓகே, ஸோ அது வரைக்கும் இஃப் விஐ வந்து இன்புட் விஐ லெஸ்ஸர் தேன் விசி அப்படின்னா டயோட் டி வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். ஸோ இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும், ரைட். தென் இப்போது இன்புட் விஐ வந்து விசியை எக்ஸீட் பண்ணிச்சுன்னா தென் டயோட் டி இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட். ஃபார்வர்ட் பயாஸ்னால் வி கேன் கன்சிடர் இட் ஆஸ் ஏ ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்னால் இது என்ன சர்க்யூட்டுக்கு வந்துடும், வோல்டேஜ் ஃபாலோவராக வந்துடும். ஸோ வி நோ தட் வி நாட் ஃபாலோஸ் விஐ. எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், ஆஸ் லாங் ஆஸ் விஐ இஸ் கிரேட்டர் தேன் விசி. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உன்னோட விஐ வந்து கிரேட்டர் தேன் விசியாக இருந்ததுன்னா இது வோல்டேஜ் ஃபாலோவராக இருக்கும். அண்ட் வாட் எவர் இஸ் தேர் இன் விஐ தட் இஸ் கோயிங் டு பி ஃபாலோட் பை வி நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிட்யூட். ஓகே, பட் வென் விஐ ட்ராப்ஸ், பிகாஸ் ஐம் கோயிங் டு ஆக்சுவலி பீக் டிடெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்பிட்ரி சிக்னல் தான் நான் அப்ளை பண்ணி அதில் இருக்கிற பீக்கை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இட்ஸ் நாட் அ நார்மல் ஏசி வேவ் ஃபார்ம் கிடையாது, ஒரு ஆர்பிட்ரி சிக்னல். இட் மே ஹாவ் ஸோ மெனி பீக்ஸ் யூ கேன் ஏபிள் டு see in the வேவ் ஃபார்ம், ரைட். ஸோ அதில் எது வந்து பீக், எது ஹையஸ்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ வென் விஐ ட்ராப்ஸ் பிலோ விசி த டயோட் பிகம் ரிவர்ஸ் பயாஸ்ட். நான் டயோட் ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். ஸோ த கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் த கெப்பாசிட்டர் is going to hold the charge till the input voltage again become VI is greater than VC. Okay, so figure shows the voltage wave shape of the positive peak detector. பாசிட்டிவ் பீக் டிடெக்டர் இதே மாதிரி நெகட்டிவ் பீக் டிடெக்டரும் பண்ணலாம். டயோடோட பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் ஏபிள் டு see here இந்த டயக்ராமில் வேவ் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு பீக் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு பீக் இருக்கா, தென் ஃபைனலாக ஒரு பீக். ஸோ அந்த பீக் தான் V0. ஃபஸ்ட்டு நீ டைம் T
ஃபஸ்ட் பீரியடோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சிக்னல் அனுப்பலைன்னா ஸோ ஃபஸ்ட்டு பீக் வந்து டிடெக்ட் ஆகும். அண்ட் தென் செகண்ட் வேவ் ஃபார்முக்கும் நீ எடுத்துகிட்டு வர அப்படின்னா இந்த செகண்ட் பீக் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த தேர்டுக்கும் வரைக்கும் நீ சிக்னலை கொடுத்துட்டே இருக்க அப்படின்னா ஸோ வில் பி கெட்டிங் த ஃபைனல் பீக் as the output. ஓகே.